இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணுவேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த வசனம் சொல்லுது, மனுஷர் முன்பாக நாங்கள் தேவனை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் தேவனை மனுஷருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவோமாக இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக தேவனும் எங்களை அறிக்கை பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, மனுஷர் முன்பாக நீங்கள் என்னை மறுதளிப்பீர்களாக இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக நானும் உங்களை மறுதளித்து விடுவேன் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நாங்கள் மனுஷருக்கு முன்பாக தேவனை அறிக்கை பண்ணினால் தேவனும் அறிக்கை பண்ணுவார், நாங்கள் மறுதளித்தால் தேவனும் எங்களை மறுதளித்து விடுவார். சில நேரங்களில் நாங்கள் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறு தயக்கமாக இருந்தால் கூட நாங்கள் தேவனை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறது இல்லை. அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. மனுஷருக்கு முன்பாக நாங்கள் தேவனை அறிக்கை பண்ண வேண்டும். அது சுவிசேஷம் அறிவிக்கிறதாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரணமாக என்ன ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, நாங்கள் தேவனை மறுதளிக்கிறவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது. மனுஷருக்கு முன்பாக நாங்கள் எப்பவுமே தேவனை உயர்த்துகிறவர்களாகவே நடந்து கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்கள், அதாவது தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையில் தேவனை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய நடவடிக்கைகள், செயற்பாடுகள் எங்களை அல்ல தேவனை காட்டுகிறதாக இருக்க வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் எந்த வகையிலையும் தேவனை மறுதளிக்கிற மாதிரியோ அல்லது அவரை அறிக்கை பண்ணுவதில் தயக்கமோ நாங்கள் காட்டக்கூடாது. நாங்கள் தேவனை அறிக்கை பண்ணினால் தேவனும் எங்களை அறிக்கை பண்ணுவார். Have a nice day.